ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுது உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான ஒரு நாளாய் அமைவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை இவனமாக சொல்கிறது. யோபு 23 அதிகாரம் 14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறான், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்க நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே புத்தக சுருளில் தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதை நிறைவேற்ற வந்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கென்று தேவன் ஒரு காரியத்தை குறித்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாம் ஆண்டு வச்சிருக்க. சில காரியங்கள் ஆக்சிடெண்ட்டாக நடந்தது போல இருக்கலாம், தற்செயலாகி நடந்தது கிடையாதுங்க. காட் நோ எவ்ரிதிங். அதுக்காக இல்லீகலான காரியத்தை ஆண்டவர் நடத்தினான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நேர்த்தியான இடங்களில் நடத்துகிறவர். சரிங்களா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வந்து சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கலாம், சாதகம் இல்லாத நிலைமை இருக்கலாம். எனக்கு அருமையானவளே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தன்னுடைய சீஷர்கள் அழைச்சார். அக்கறைக்கு தான் புறப்பட்டு போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வழியில் கொஞ்சம் புயல் வரும்ன்றது சொல்லவே இல்லை. அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அவருக்கு தெரியும், நாளை நடுக்கடலில் போய் என்ன தான் எங்கள் விசுவாசம் இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி டெஸ்டிங் அவர்ஸை விட்டுட்டு அக்கறை கண்டிப்பாக போக போகிறோம், அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவர் நித்திரை பண்ண கடல் கொந்தளிக்க அவன் ஓன்னு கூச்சல் போனான், ஐயரே நாங்கள் மாட்டிட்டு போகிறோம். உங்கள் லைஃப் போட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்சம் காற்று வருது, அடிக்குது. நீங்கள் இந்த காற்று எங்களை கொன்றுன்னு நினைக்கிறீங்க, இந்த காற்று எங்களை அழிச்சிருன்னு நினைக்கிறீங்க, இதோடு நான் அப்படியே எங்கேயோ போகிறேன்னு நினைக்கிறீங்க. நோ சார், nothing is going to be happen. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். Praise the Lord. இயேசு எழுப்பினார், காற்றையும் கடலை அதட்டினார், போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு அழகாக கொண்டு போய் சேர்த்துட்டார். இதான் தட் இஸ் ஸ்டோரி, தட் இஸ் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நான் சொல்கிறேன், யோபு சொல்கிறான், எனக்கு குறித்து இருக்கிற நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கென்று சில காரியங்களை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நடக்கும். யாத்திராகமம் 23:20 சொல்கிறது, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போகும், இதோ என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். உங்களுக்குன்னு சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எப்படி கிடப்போம், என்ன கிடப்போம்னா அதுக்கு தேவையான தூதன்கள், அதுக்கு தேவையான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். Praise the Lord. அநேக ஜனங்கள் தங்களுடைய வனாந்தர யாத்திரை நடந்து வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான தண்ணீருக்கு ஒரு கண்மலை காமிக்கிறார். ஐயா கசப்பா இருக்குதேன்னு சொல்லும்போது மரத்தை காமிக்கிறார். என்ன அழகான ஆண்டவர் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. தாகம்ன்றாங்க, கண்மலை காமிக்கிறாரு. அப்போ ஒரு கையா எங்களை குடிக்க முடியாதேன்னு சொல்லும்போது ஒரு மரத்தை காமிக்கிறார். இதுதான் கர்த்தர். Praise the Lord. என்னத்தை சாப்பிட போறோம்னு சொல்லும்போது மன்னாவை கொடுக்குறாரு. மாம்சம் இல்லையேன்னு சொல்லும்போது கடை அனுப்புறாரு. அதான் கர்த்தர். ஏன்னா அவர் ஒன்று பிளான் பண்ணி கூட்டு போகும்போது சில இடையூறுகள் வருவது தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தின் அதிபதி, நீ எப்படியாவது உனக்கு குறிக்கப்பட்ட லக்கை அடைந்து விடக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டம், இல்லைங்களா? பாவோன்றதுக்கு காரணமே மிஸ்ஸிங் த மார்க். அமாஷியா, மிஸ்ஸிங் த மார்க். நமக்குன்னு வைக்கப்பட்ட லக்கை அடைய முடியாமல் கீழே விழுவதால் அமாஷியா. நீ உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவன் உங்களுக்காக சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். அதை அடையக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் காத்த வீசுவான், புயலை கொண்டு வருவான், பிரச்சனை உண்டாக்குவான், புருஷன் பஞ்சாரி 2 சண்டை போட்டு அடிதான் நடக்கும். எதுக்கு? நீங்கள் போக வேண்டிய லக்கை அடையக்கூடாது. இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாதுன்னே சண்டை கொண்டு வருவான். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவராகி கர்த்தர், உங்களை பயணத்தில் உங்களை நடத்தி கொண்டு வரும் உங்களை ஆண்டவராகிய கர்த்தர், அவர் நிச்சயமாக
நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் தான் சேருவார். யோனா கடலில் தூக்கி போடும்போது சொன்னால், என்னங்க போட்டாலும் நான் நினைவைக்கு தான் போவேன், ஏன்னா அதான் என் டெஸ்டினேஷன், நான் போக வேண்டிய இடம். இன்றைக்கி உன் வாழ்க்கையிலும் கூட எந்த ஆழத்துக்கு போனாலும், யோனா சொன்ன மாதிரிலாம் நான் பாதாளம் வரை போனேன் மாதிரி பாதாளம் வரை போனாலும் உனக்கென்று ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. கண்ணை ஏற எடுத்து பாரு. நீ அடைய வேண்டிய ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. நீ அடைய வேண்டிய ஒரு சமாதான பேழை இருக்கிறது. நீ அடைய வேண்டிய அனுபவங்கள், சந்தோஷம், கலிவுறுதலும் இருக்கிறது. நீ அதை பார்த்து போ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இதை போன்ற நாட்களில் பாலகனாய் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் வானத்தை பார்த்து கொண்டு வந்தாங்க. இடையில் சின்ன கன்ஃபியூஷன் ஏறோதில்லை, ஆனாலும் பயணம் தடைபடவில்லை. வேதவசனம் சொல்கிறது, இயேசு இருந்த இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் கொண்டு போய் விட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டு உங்களுக்கு குறித்த இடம் வரை கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு குறித்ததை நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். Have a wonderful day. God bless you.